வெல்கம் டு சபி ஐடியாஸ். நம்ம போன வீடியோவில் கேரளா சாரி ப்ளவுஸோட சென்டர் டிசைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த சைடில் ஜிமிக்கி டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த சைடில் பார்த்தோம்னா நம்ம ஜிமிக்கி ஒரு கொத்தாக இருக்க மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே இந்த பேட்ச் மேலே ஒட்டிக்கலாங்க. இந்த இடத்துல பேட்ச் ஒட்டிக்கலாம். கம்மில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல பேட்சை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேட்சை சுற்றி நம்ம பால் செயின் ஒரு ரவுண்ட் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பால் செயின் ஒட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த ஆரஞ்சு ஸ்டோன் எடுத்து வச்சோல்லைங்களா, இதை அட்டாச் பண்ணிடலாங்க. இப்போது இந்த ஸ்டோன் வச்சாச்சு. இப்போ இதை சுற்றி பால் செயின் ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இதை சுற்றி ஸ்டோன் செயின் ஒரு லைன் ஒட்டிடலாம். திருப்பி ஒரு ரவுண்டு பால் செயின் ஒட்டிடலாங்க. இதை சுற்றி பால் செயின் ஒட்டியாச்சுங்க. இப்போ இதை ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த நடுவில் பார்த்தோம்னா கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சக்கரி வச்சிடலாங்க. ரெண்டு பக்கமும் குந்தன் ஸ்டோன் வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு கிரீன் ஸ்டோன் வச்சிடலாங்க. சின்ன ஸ்டோன். இப்போது நம்மளோட மேலே தோடு இருக்க மாதிரியான டிசைன் பண்ணியாச்சு. இப்போ கீழே எப்படி ஜிமிக்கி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதிலிருந்து அட்டாச் ஆகிற மாதிரி இப்படி கீழே தொங்குற மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கம் அப்ளை பண்ணலாம். நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஜிமிக்கி இங்கே எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதில் கீழே டிசைன் பண்ணாமல் சாதா ஜிமிக்கி தாங்க எடுத்திருக்கேன். இதை இங்கே ஒட்டிடலாங்க. இப்படி மேலே ஒரு ஜிமிக்கி ஒட்டிட்டு அதிலிருந்து ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி பால் செயின் ஒட்டிடலாங்க. கீழே இந்த ஜிமிக்கிக்கு அடியிலேருந்து வர மாதிரி ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டிட்டு நடுவில் கம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது நடுவில் குந்தன் ஸ்டோன் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல க்ரீன் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் வர மாதிரி இங்கே கொடுத்துடலாம். இங்கே ரெட் கலர் ஸ்டோனும் இங்கே க்ரீன் கலர் ஸ்டோனும் வர மாதிரி கொடுத்துட்டோம். இங்கேயும் பார்த்தோம்னா பால் செயின் ஒன்று கொடுத்துடலாங்க. இப்போது இதுலேயும் ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்று வச்சிடலாம். இந்த இடத்துல ஒன்று. இப்போது இங்கே க்ரீனும் இங்கே ரெட்டு வர மாதிரி வச்சிடலாங்க. இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு ஜிமிக்கி வச்சிடலாம். அதுக்கு மேலே வரத்துக்கு இந்த மாதிரி மிரர் ஃப்ரேமு இந்த மாதிரி ஒட்டிக்கலாங்க. முதல்ல மிரர் ஃப்ரேம் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ கீழே மிரர் ஃப்ரேம் ஒட்டியாச்சு. இப்போ அதுக்குள்ளே சக்கரி ஒன்று வச்சிடலாங்க. சக்கரி வச்சுட்டு மேலே ரவுண்ட் ஸ்டோன் ஒன்று வச்சிடலாம். இப்போ இந்த க்ரீன் ஸ்டோனு கீழே ஒரு ரெட் கலர் ஸ்டோனு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிடலாங்க. இப்போ இங்கே ரெட்டு கொடுத்துருக்குறோன்னா கீழே க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி, இங்கே ரெட்டுக்கு கீழே க்ரீனு, இங்கே
க்ரீன் ஸ்டோனுக்கு கீழே ரெட் ஸ்டோன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து இந்த ஜிமிக்கியை வந்து அப்படியே மேலே வச்சு ஒட்டிடலாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜிமிக்கி பின்னாடி கம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு கீழே கரெக்டாக வர மாதிரி வச்சு ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி வந்து பூரா ஜிமிக்கி ஒட்டியாச்சு. இப்போ இந்த கேப்பில் ஒரு ஜிமிக்கி இந்த இடத்துல வர மாதிரியும் ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சிடலாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஜிமிக்கி வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இது காஞ்ச வாட்டி வந்து பூரா ஒரு ஸ்டிச் போட்டுடலாங்க. நம்ம ப்ளவுஸோட பேக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதோட ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க இதோட ஸ்லீவ் டிசைன். அதாவது பேக்கில் இங்கே சென்டரில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே சேம் டிசைன் தான் ஸ்லீவுக்கு பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா இங்கே கைக்கு மட்டும் 2 ஸ்டோன் வர மாதிரி வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஸ்லீவு. சென்டர் டிசைன் அப்படியே ஸ்லீவுக்கு வருதுங்க. நம்மளோட டிசைன் வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப கிராண்டாகவும் வந்திருக்குங்க. பட்டு சாரி ப்ளவுஸ்க்கு கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.